அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நமக்கு தேவையான பணங்களை தருவதற்காக அஷ்டலட்சுமிகள் அவதரித்தார்கள் என சொல்லப்படுகிறது. அதில் நமக்கு பணத்தை தரக்கூடிய லக்ஷ்மி தனலட்சுமி என்று கூறுகிறோம். அந்த தனலட்சுமியினை அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் நிலையான தனத்தை பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோமே என்றால் அனைத்தையும் நாம் கைவசப்படுத்துவோம். ஒவ்வொரு மாதத்திலும் மகாலட்சுமிக்கென ஒரு வழிபாட்டு நாள் இருக்கிறது. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்று மகாலட்சுமி தாயாரை வீட்டில் தனலட்சுமியாக பாவித்து வழிபாடு செய்தோமே என்றால் நம்முடைய வாழ்வில் பணத்திற்கு எந்த பஞ்சமும் வராது, தனம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என நம்பப்படுகிறது. அந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது வெள்ளிக்கிழமை சேர்ந்துதான் வரும். அதுவும் சிறப்பம்சத்தை பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமியானது இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் அற்புதமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த நாள் மகாலட்சுமி தாயாரை தனலட்சுமியாக வீட்டிலேயே பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை செய்வதற்கு நமக்கு 6 தாமரை மலர்கள் வேண்டும், குங்குமப்பூ வேண்டும், அர்ச்சனைக்கு வில்வம் வேண்டும். மேலும் இதில் நாம் தனலட்சுமியை படமாக வைத்து பூஜை செய்யாமல் நாணயமாக வைத்து பூஜை செய்ய வேண்டும். இதற்கு 108 தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயங்களை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். தங்கள் வசதிக்கு இருக்கும் பட்சத்தில் 108 வெள்ளி நாணயங்களையும் உபயோகப்படுத்தலாம். இன்னும் அதிக வசதி இருக்கிறது என்பவர்கள் 100 வெள்ளி நாணயங்களும் 8 தங்க நாணயங்களையும் உபயோகப்படுத்தலாம். இதில் கண்டிப்பான முறையில் ஒரு குண்டுமணியாவது தங்கம் என்பது வைக்க வேண்டும் என்பது சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு மனை வைத்து அதற்கு மேல் சிகப்பு நிற துணியை விரித்து கொள்ளுங்கள். அதற்கு மேல் ஒரு பெரிய தாம்பல தட்டாக ஒரு தட்டை வைத்து கொள்ளுங்கள். அந்த தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பிக் கொள்ள வேண்டும். அந்த பச்சரிசிக்கு மேலே 6 தாமரை மலர்களையும் மலர்ந்த வண்ணம் வைக்க வேண்டும். நடுவில் ஒரு தாமரையும் அந்த தாமரையை சுற்றி 5 தாமரைகள் இருப்பது போல வைத்து கொள்ள வேண்டும். நடுவில் இருக்கக்கூடிய தாமரையில் நாம் சேகரித்து வைத்திருந்த சில்லறை காசுகளையும் தங்கத்தையும் வைக்க வேண்டும். சுற்றி இருக்கக்கூடிய மற்ற 5 தாமரை பூக்களையும் குங்குமப்பூவையும் வைத்து விட வேண்டும். அடுத்ததாக சுத்தமான பசு நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். நெய்வேத்தியமாக பால் பாயாசத்தை வைத்து கொள்ளலாம். இப்பொழுது வில்வ இலைகளை வைத்து 108 தனலட்சுமிகளை போற்றி கூறி நாணயங்களை குவியலாக வீற்றிருக்கும் தனலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அர்ச்சனை செய்த முடிந்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடை நிறைவு செய்து விட வேண்டும். அன்று முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் நாணய குவியலை எடுத்து ஒரு சுருக்கு பைக்குள் போட்டுக்கொண்டு அதனை மற்றொரு சுருக்கு பைக்குள் வைத்து நாம் பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்து விட வேண்டும். அந்த அளவிற்கு பாதுகாப்பாக எத்தனை பைக்குள் நாம் வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என நம்பப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய குண்டுமணி தங்கத்தை மட்டும் தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். மற்ற மலர்களில் இருந்த குங்குமப்பூவையும் தனியாக எடுத்து வைத்து கொண்டு முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமைகளில் பசும்பால் அந்த குங்குமப்பூவையும் நாம் எடுத்து வைத்திருந்த தங்கத்தையும் போட்டு 5 நிமிடம் வைத்திருந்து பிறகு தங்கத்தை எடுத்துவிட்டு பாலை அருந்த வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் தனலட்சுமியுடைய அருளும் லட்சுமியின் வசியமும் உண்டாகும். அந்த 108 நாணயங்களை திரும்ப எக்காரணம் கொண்டும் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பஞ்சம் திதியிலும் அடுத்ததாக இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது அந்த பையோடு அப்படியே எடுத்து வந்து வைத்து வழிபாடு செய்துவிட்டு திரும்பவும் எடுத்து கொண்டு போய் வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இதனை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்தால் உங்களுக்கு மாபெரும் நன்மை கிட்டும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக விவாக பஞ்சமி என்று அழைக்கப்படும் இந்த வளர்பிறை கார்த்திகை மாதம் பஞ்சமியை
தெய்வீக திருமணங்கள் நடந்த நாட்கள் எப்பொழுதுமே விசேஷமானவை. அதை குறிப்பாக விவாக பஞ்சமி, கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி, ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்கள் 5வது நாளாக வருவது முக்கியத்துவம். ராமர் சீமையில் நடந்த நாள் விவாக பஞ்சமி என கூறப்படுகிறது. மற்றும் சீதா தேவி, அதாவது சீதா, ஸ்ரீராமர் மற்றும் சீதை திருமணம் நடந்த நாளையும் குறிக்கிறது. குறிப்பாக கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி 2025 கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை பஞ்சமி நாள். இந்த ஆண்டு முக்கியமாக விவாக பஞ்சமி 2025ஆம் தேதி மற்றும் நேரம் விவாக பஞ்சமி நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பாக இருக்கிறது. பஞ்சமி திதி முக்கியமாக பஞ்சமி திதி ஆரம்பமான விவாக பஞ்சமி பூஜை விவாக பஞ்சமி நாளில் ராமர் கோவிலில் சீதாராமர் கல்யாண வைபவம் மேலும் சிறப்பாக நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களில் தெய்வீக திருமணங்கள் அதிகப்படியாக நடந்தன. வராகி அம்மனுக்கும் இந்த நாள் மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. வளர்பிறை பஞ்சமி என்பது அமாவாசைக்கு அடுத்து 5ஆம் நாள் ஆகும். இந்த நாள் சப்த கன்னிகளில் ஒருவரான வராகி அம்மனை வழிபடுவதும் சிறப்பான பலனை தரவல்லது. வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபடுவதால் தடைகள் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. சந்திர மாதத்தின் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 5ஆம் நாள் பஞ்சமி ஆகும். சப்த கன்னிகளில் ஒருவரான வராகி அம்மனை வழிபடுவது விசேஷம். இந்த திதியில் வழிபடுவதனால் எதிர்ப்புகள் நீங்கி தடைகள் விலகும் என நம்பப்படுகிறது. வராகி அம்மன் சன்னதியில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம் அல்லது வீட்டில் வராகி அம்மனை நினைத்து விளக்கேற்றி வழிபடலாம். நல்ல பலன் உங்களுக்கு தரும். வராகி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு எந்தவித செயலையும் செய்யலாம். முக்கியமாக பகை ஒளியும், திருமண தடை ஒளியும், முக்கியமாக குழந்தை பேறு இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீட்டில் செல்வ செழிப்புகள் அதிகப்படியாக இருக்கும். முழு நம்பிக்கையுடன் வராகி அம்மனை வழிபடுபவர்களுக்கு ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார் என்பது முழு நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.